கார்த்திகை மாத பிறப்பையொட்டி சபரிமலை செல்ல பக்தர்கள் மாலை அணிந்து தங்களது விரதத்தை தொடங்கி வருகின்றனர். சென்னை மகாலிங்கபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குருசாமி கையால் மாலை அணிந்து வருவதை பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்புராமன் வழங்க கேட்கலாம். சுப்புராமன், வணக்கம். கள தகவல்கள் என்ன? வணக்கம். சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் காலையிலிருந்து மாலை அணிவித்து கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி இன்றைய காலையிலிருந்து இந்த கோவிலில் காத்திருந்து மாலை அணிவித்து விரதத்தை தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கார்த்திகை மாதம் என்பது ஐயப்ப பக்தர்களுக்கு பிரசித்தி பெற்ற மாதம். இன்று கார்த்திகை 1ஆம் தேதி மாலை அணிவித்து விரதத்தை தொடங்கி 41 நாட்கள் மண்டல விரதம் இருப்பார்கள். அந்த விரதம் இருந்து கேரள மாநிலம் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனை சென்று தரிசிப்பார்கள். அதற்காக இன்று காலையில் குடும்பத்தாருடன் இங்கு வருகை தந்து அவர்கள் மாலை அணிவித்து வருகிறார்கள். குறிப்பாக கன்னிசாமிகளும் இந்த கோவிலில் வந்து மாலை அணிவித்து தங்களுடைய விரதத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இன்றையிலிருந்து விரதத்தை தொடங்கி அவர்கள் கடுமையான விரத கட்டுப்பாடுகளுடன் அந்த பூஜைகள் எல்லாம் செய்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசிக்கக்கூடியது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பக்தர்களுக்கு பிரசித்தி பெற்ற மாதம் என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை கார்த்திகை 1ஆம் தேதி மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் அதேபோல குறிப்பாக ஐயப்ப பக்தர்கள் இங்கு அதிக அளவில் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் வருகை தந்து அவர்கள் இந்த கோவிலில் மாலை அணிவித்து வருகிறார்கள். குருசாமி கையால் மாலை அணிவித்து சாமியே சரணமையப்பா என்னக்கூடிய அந்த ஐயப்பன் நாமத்தை போற்றி அவர்கள் இந்த கோவிலில் வழிபாடு செய்து மாலை அணிவித்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். கள தகவல்களுக்கு நன்றி சுப்புராமன்.